மீன ராசி. யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா, ஒருத்தங்ககிட்ட நம்ம பாசத்தையோ, நேசத்தையோ எதிர்பார்த்தா மட்டும் தான் நமக்கு கஷ்டமே. இதனால யார்ட்டயும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லனாக்க, முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஆல்ரெடி நெறைய கஷ்டம் இருக்கு. அதையே பார்த்துக்கிட்டு போகலாம். இப்படி புரிந்து வாழ்க்கைய வாழக்கூடியவங்க. குறிப்பா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாததா நம்ம வாழ்க்கைக்கான வேதம்னு சொல்லிட்டு வாழக்கூடியவங்க. அப்போ மீன ராசிக்காரங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னா உண்ம. இவங்கள பொறுத்தவரைக்கும் வந்தவங்கள வாழ வைப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி பண்ணுங்கன்னு யார்ட்ட போய் நிக்க மாட்டாங்க. பாசத்துக்கு ஏக்கம் இருக்கும். ஆனாலும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. மனசு நெறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனா யார்கிட்டயும் காட்டிக்க மாட்டாங்க. இதனால பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் மீனராசியா ஜம்முன்னு இருக்காங்கப்பா. அவங்களுக்கு என்னப்பா அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு மத்தவங்களுடைய கண் பார்வைக்கு, பொறாமைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உண்மதானே? இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க. மீனு தண்ணீல அழுகுதா, இல்ல அதுக்கு தாகம் எடுக்குதான்னு யாருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையாவே மீன ராசிகளுடைய வாழ்க்கை நிலை. அவர் கஷ்டத்த வெளிக்காட்டாம இருக்கிறதுனாலவே, பல பேரு இவங்க ஏகபோக வாழ்க்கைய நல்லா ஜம்முன்னு ரொம்ப உயர்வான வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. அத காதுல கேட்டு மனசுல வலியோட ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிருவீங்க. காரணம், எங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொன்னாலே நீ நம்ப போறதில்ல. நான் நல்லா இல்லன்னு சொன்னாலே அத நீ ஏத்துக்க போறதில்ல. சரி விடு உன் வாய் வார்த்தைக்காவது நான் உன்னுடைய கற்பனையிலயாவது நல்லா இருந்துட்டு போறேன் அப்படின்னு ரொம்பவே சகிப்புத்தன்மையோட கடந்து போகக்கூடிய மீன ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. வரக்கூடிய 14/1/2025 முதல் கடவுள் படைத்த பொக்கிஷங்க நீங்க மீன ராசிக்காரங்களே. உங்கள பொறுத்தவரைக்கும் 4 கிரகங்களுடைய பலத்தின் காரணமா உங்களுடைய வாழ்க்கை நிலையே நல்லா சிறப்பா இருக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம். 100க்கு 100% இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறதே உங்களுக்கான கடவுள் அமைத்து கொடுத்த வெளிச்சமான பாதைங்கிறத உணர்ந்துக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல சிறப்பா என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு தனியார் துறையா இருக்கட்டும், அரசாங்க துறையா இருக்கட்டும், ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும், உங்களுக்கு வேலை சுமை குறையும். வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் கவனமா செஞ்சுட்டு இருப்பீங்க. இத்தன நாளா வந்துட்டு என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க, இப்ப வந்து வாய் மூடிப்பாங்க. மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க. அடுத்த வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் பண நடமாட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க. பழைய கடன்களை பைசா பாக்கி இல்லாம அடைச்சிருவீங்க. பணவரவு அதிகமா இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்கும். வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களும் உங்களுக்கு வந்து ஆதரவா இருப்பாங்க. அவர்களுடைய அரவணைப்பின் காரணமா வியாபாரம் பெருகும். அடுத்த குடும்ப தலைவிகளை பொறுத்தவரைக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகிறது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களாக குடும்பத்துல தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இப்ப வந்து நடக்க போகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்பட போகுதுங்க. அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். கவலையே விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை செட்டில்னு நினைச்சுக்கோங்க. அடுத்ததான் மாணவர்கள பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸ் கிட்ட உங்களுடைய சந்தேகங்கள கேட்க வெட்கப்பட வேணாம். அப்பப்பயும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதனால பரீட்சையில அதிக மதிப்பெண்களை பெற முடியும். உங்களுக்கு உயர்வான நிலை இருக்கு கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சனிக்கிழமைகள் தோறும் லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்வதனால பல நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழுங்க. இப்ப பார்த்தது உங்களுக்கான சிறப்பு பலன்கள் தாங்க. ஆக்சுவலா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, கிரக மாற்றம் இந்த மாதத்துல என்னென்ன நிகழுது, இதை பொறுத்து தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் சொல்ல முடியும். அப்படி பார்க்கிறப்ப மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். உங்களுக்கு கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா உங்க ராசியில ராகு பகவான் இருக்காரு. தைரிய வீரிய சந்திர குரு பகவான் வக்ரகதியில இருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவானும் அவர் கூடயே செவ்வாய் பகவான் வக்ரகதியில கூட்டணியில நிக்கிறாரு. அடுத்த கடஸ்திர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும், பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும், ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் இருக்காங்க. கிரக மாற்றம் எடுத்துனாக்க 1/1/2025 அன்னைக்கு ஆல்ரெடி புதன் பகவான் பாகிஸ்தான்ல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்த வரக்கூடிய 14/1/2025 அன்னைக்கு தொழில்ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு. அடுத்த வரக்கூடிய 18/1/2025 அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துக்கு மாற போறாரு. அடுத்த மாத்திரை இறுதி நாளான 28/1/2025 அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு மாற போறாரு. இதனால மீன ராசிக்கு இந்த மாதம் முழுக்கவே நன்மையான பலன்களை தொடர்ந்து அனுபவிக்க போறீங்க. அதே மாதிரி பணப்புழக்கம் அப்படிங்கிறது சீரும் சிறப்பா வந்து உங்க கைக்கு வந்து சேரும். அதாவது நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும். அடுத்த நண்பர்கள் மூலம் உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு. உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்துல உங்க நண்பர்கள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்து சுக்கிர பகவானுடைய சஞ்சாரத்தினால எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் உண்டாகும். நீங்க தேடி தேடி போன விஷயம் கூட இப்ப தன்னால உங்களை வந்து சேரும். அது என்ன வேணா இருக்கலாம். உறவா இருக்கலாம், பணமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம்.
எதுவாக இருந்தாலும் சரி. உங்களுடைய தேடல்கள் எல்லாமே இப்ப தன்னால உங்க தேடி வரப்போகுது. அடுத்த அறிவு திறன் அதிகரிக்கும். அதே மாரி நெருக்கமானவங்க கிட்ட இனிமையா பேசி பொழுது கழிப்பீங்க. இதெல்லாம் எங்கடா நம்ம வாழ்க்கையில நடக்க போகுதான்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ரொம்ப வந்து சந்தோஷத்த குடுக்கும். ச்சே! இப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம வெறுத்து போய் வாழ்ந்துட்டு இருந்தோமேன்னு நெனைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல நடக்க போகுது. அதே மாரி மனசுல தைரியம் கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை இந்த சமூகத்துல உயரப் போகுது. தொழில், வியாபாரம் இதில ஈடுபடக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய மத்தியிலும் உங்களுடைய மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு, உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க. சிலருக்கெல்லாம் சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்கும். அதே மாரி உங்க பணிகள்ல பாராட்டுகள் கிடைக்கும். அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில நிம்மதி, சந்தோஷம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான நவீன வசதி வாய்ப்புகளுடன் கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு சந்தோஷப்பட போறீங்க. அடுத்த குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். உங்களுக்கு இடையே இருந்த அந்த மனஸ்தாபங்கள் விலகுது. அடுத்து பிள்ளைகளுடைய கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. குறிப்பா இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் மீன ராசிய சேர்ந்த ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருங்க, சின்னவங்களா இருங்க, தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக நீங்க செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இப்ப செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய மதிப்பும், மரியாதையும் வீட்லயும் சரி, உங்களுடைய கணவர் வீட்டு வகையிலும் சரி கூடும். அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் மறையுது. உங்களுக்கு பக்கபலமா ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள்ல இருக்கவங்களுடைய ஆதரவு இப்ப கிடைக்க போகுது. மேலும் இந்த நாட்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களால ஆதாயம் உண்டாகும். தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பணவரத்து கூடும். காரியங்கள்ல இருந்த தடைகள் விலகுது. செல்வம் செழிப்பு மேலோங்குது. செல்வம் சேர்றது மட்டும் இல்லாம செல்வாக்கும் உயருது. அடுத்த அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். நெருக்கமானவருடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இருந்தாலும் பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணும். முன்ன பின்ன யோசிக்காம எதையும் பேசிடக்கூடாது. இதனால மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா இருக்கணும். பேச்சுக்கள வந்துட்டு இனிமையான வார்த்தைகள மட்டும் பயன்படுத்துங்க. அதே மாரி செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வரும். அதே மாரி யாராவது கோர்ட்டு கேஸ்ல ஏதாவது கேஸ்ல மாட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, சொத்து பிரச்சனையாகட்டும், வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கட்டும், அந்த கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். ரொம்ப சிறப்பா இருக்கு இல்லையா? மேலும் இந்த நாட்கள்ல ஒரு சில விஷயத்த மட்டும் மீன ராசி மாத்திக்கணும். அதையும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைய நாளைக்கு பண்ணலாம், நாளான்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடுற பழக்கத்த வந்து சுத்தமா விட்டுடணும். ஓகேங்களா? அந்த மாரி நீங்க தள்ளி போட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கூட, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி கூட தோல்வியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பணியிடங்கள்ல கடினமா உழைப்பீங்க. ஆனா அந்த உழைப்ப வந்துட்டு குறித்த நேரத்துல போடுங்க. கடினமா உழைக்கிறது வேற, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றது வேற. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க வேலையில முழு கவனம் செலுத்தணும். தேவையற்ற விஷயங்கள விட்டு விலகி இருக்கணும். ஓகேங்களா? அதே மாரி நீங்க சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா, அதுல நெறைய வந்து இடைஞ்சல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது போட்டி, பொறாமைன்னு நெறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க வந்து உங்க தொழில்ல வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கணும். திட்டமிட்டு முதலீடு பண்ணணும். திட்டமிட்டு வியாபாரம் பண்ணணும். வாடிக்கையாளர்களை எப்படிலாம் வந்து தக்க வச்சுக்கலாங்கிறத திட்டம் போடணும். புரியுதுங்களா? அதே மாரி பணத்த வந்து முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிக்கணும். பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய பணத்த வந்து சரியா நிர்வாகம் பண்ணணும் நீங்க. அதாவது பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். இல்லன்னா பின்னாடி வந்து நம்ம கடன் வாங்குறதுக்கூடிய சூழ்நிலைக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்பதான் நல்லது எல்லாமே நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படின்னாக்கா, நல்லதாவே இருந்தாலும், என் கையில ரூ. 10,00,00,000 பணம் இருந்தாலும், அத நான் எப்படி செலவு செய்றேனோ அப்படிதான் செலவு செய்ய முடியும். மழையளவு சொத்து இருந்தாலும் உட்கார்ந்து சாப்பிட்டா காலியாயிடும். மழையளவு சொத்துக்கு நான் இன்னும் ஏதாவது பண்ணா அப்படின்னா தான், பக்கத்து மழையும் நான் சேர்த்து வாங்க முடியும். இல்லையா? அதனால எத பண்ணாலும் சரி, விழிப்புணர்வோட, கவனமா, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடணும். நம்முடைய செயல்பாடுகள்ல யாருடைய தலையீடும் இல்லாம பார்த்துக்கணும். முக்கியமா நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கணும். உதவி செய்தல் நீங்க கர்ணன் தான். நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அத வந்து கரெக்ட்டா வாழ்ந்துக்கோங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இது தாண்டி நட்சத்திர பலன்கள பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்னும் சிறப்பான விஷயமா உங்களுக்கு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். நண்பர்கள் கிட்ட பேசி பழகுறப்போ, கவனமா பேசி பழகுவது நல்லது. அடுத்து தொழில் வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்துல லாபம் அதிகமாகும். இருந்தாலும் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு, நீங்க பாட்டுக்கு கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா, சரக்குகள வந்து அவங்க கிட்ட அனுப்புறப்போ கவனம் தேவை. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியும் உங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க. உயர் பதவிகள் கிடைக்கும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்கும். தேவையற்ற மனசஞ்சலங்கள் உண்டாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஏதோ ஒரு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. தேவையான அளவு யோசிங்க. தேவையான விஷயத்துல மட்டும் ஈடுபடுங்க. ஒரு வேலைய பத்தி அதிகமா யோசிக்க கூடாது. அது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அளவா யோசிச்சா போதும். யோசனைய கட்டுக்குள்ள வச்சுட்டாவே உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்கும். உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். திடீர் யோகமும் உண்டாகும்.
அடுத்த ரேவதி நட்சத்திரம். வெளியூர்கள்ல இருந்து கடிதம் மூலம் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். அடுத்த தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டக்கூடியவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல நல்ல லாபம் உண்டு. பழைய பாக்கள் வசூலாகும். இல்லை பண தேவைகள் பூர்த்தியாகிறது மட்டும் இல்லாம உங்களுடைய பொருளாதார நிலையும் மேம்பாடு அடையுதுங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. இத சரியா பயன்படுத்திக்கிறது மட்டும் தாங்க உங்க வேலை. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பிறை நாட்கள்ல திங்கள், வியாழன், வெள்ளி. தேய்பிறை நாட்கள் எடுத்துனாக்க திங்கள் மற்றும் வெள்ளி. இந்த நாட்கள்ல நீங்க சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம். அதுவே சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னாக்க ஜனவரி மாதம் 28, 29 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். பெருசா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருந்துக்கோங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க. அப்படி போய் தான் ஆகணும் அப்படின்னாக்கா உங்க உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த நாட்கள்ல உங்களுடைய உடைமைகள் அப்படிங்கிறது விலை உயர்ந்த பொருட்கள் மீது கவனம் இருக்கணும். போனு, பர்ஸ், பணம், நகை, ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்துட்டு பத்திரம் பார்த்துக்கோங்க. குறிப்பா இந்த 2 நாட்கள்ல கட்டாயம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க வழிபாட்டுக்கு போயிட்டு வரணும். சரிங்களா? மத்தபடி நீங்க அதாவது சமாளிச்சிடலாம். வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சண்டை சச்சரவுன்னு போகக்கூடாது. இவ்வளவுதான். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு சொல்லிட்டு டேட்ல சொல்லணும்னா, ஜனவரி மாதம் 21, 22 இந்த நாட்களையும் நீங்க சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம். குறிப்பிட்ட இந்த நாட்களில் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். சோ இப்போ சொன்னது மீன ராசிக்கான பொது பலன்கள், பொது பரிகாரங்கள். சரியா? இப்போ வந்து தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா, பூரட்டாதி நட்சத்திரம். எந்த ஒரு விஷயம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்ங்கிறது, அனுதினமும் கருமாரி அம்மனையும், சிவபெருமானையும் வழிபாடு செய்ய வாழ்க்கை சிறப்பா மாறுங்க. அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம். திருப்பம் அப்படிங்கிறது என்னோட உழைப்பால மட்டும்தான் என் வாழ்க்கைக்கு வருங்கிறத உணர்ந்த உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது குரு பகவானையும், குரு தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமைகளை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கை சிறப்பா மாறும். அடுத்த ரேவதி நட்சத்திரம். எப்பவுமே முயற்சி கைவிட மாட்டீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் மீனாட்சி அம்மனை மனசார நினைச்சுட்டு வீட்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்க, வாழ்க்கை வளமா மாறுறது மட்டும் இல்லாம செல்வ செழிப்பும் மேலோங்குங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கிறப்போ, மீன ராசிக்கு ஜனவரி மாதம் நெறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள, யோகத்த, வசந்த காலத்த ஏற்படுத்தி குடுத்திருக்கு. சொல்லப்போனா ஜனவரி மாதம் அப்படிங்கிறது மீன ராசிக்கு பொற்காலம்னே சொல்லலாம். வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்ட்டா பயன்படுத்திக்குவோம். அதே மாரி எந்தெந்த விஷயம் நீங்க கவனமா இருக்கணும்ங்கறத நம்ம சொல்லி பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க, நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டுச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.